யாரு அடிக்காம கையெல்லாம் நமனுங்குது. இன்னைக்கு யாராவது மாட்டினா பாட்டு புளிஞ்செல்லாம் பாக்குறேன். நீட்டா தாடி வச்சுதான் கேஜிஎஃப் நினைப்பா. இவனை என்னதான் பண்றது? யாருப்பா பேசுற? யாரு பேசிட்டு இருக்க? ஆயா உங்களை சொல்ல போற பாக்குறது நீங்களே காமெடி பீஸ் மாதிரி இருக்கீங்க. நான் உங்களை போய் சண்டைக்கு வருவான். என்ன உங்களுக்கு தெரியாதுண்ணே, நான் மோசமான ஆளு. இந்த ஏரியாவிலேயே சொல்றேன். செம்பரம்பாக்க ஏரி தான். மண்டே யார் இந்த முட்டைய? யாரு அடிக்காம கையெல்லாம் நமனுங்குது. இன்னைக்கு யாராவது மாட்டினா பாட்டு புளிஞ்செல்லாம் பாக்குறேன். யாரையுமே காணும். என்ன லுக்கு? அது என்ன பச்சை சட்டை போட்டுதா பெரிய ஆளா நீ? பச்சை சட்டை போட்டுதா யார கேக்குறான்? என்ன முறப்பு அப்படியே கண்ணை பிடிக்க தின்னு விடுவான். கலர் சட்டை போட்டுதான் நீ என்ன கமலஹாசனும்? என்ன பாருவ? அந்த பயம் இருக்கணும். எவ்வளவு பேசினாலும் பொத்திக்கிட்டு கம்முன்னு உட்காந்துருக்க பாரு, அந்த பயம் இருக்கணும். அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும். நீட்டா தாடி வச்சுதான் கேஜிஎஃப் நினைப்பா. ஓங்கி அடிச்சா 1.5 kg தெரியுமில்ல. கேஜிஎஃப் படத்தோட வச்சுக்கணும். யார பேசிட்டு இருக்க? உங்களை சொல்ல நினைச்சீங்களா? ஆயா உங்களை சொல்ல போற பாக்குறது நீங்களே காமெடி பீஸ் மாதிரி இருக்கீங்க. நான் உங்களை போய் சண்டைக்கு வருவான். என்ன சரி என்னோட இதுக்கெல்லாம் நான் பெரிய ஆள்கிட்ட மோதராகும். பச்சை சட்டைன்ற தாடின்ற யார சொல்றது? ஒன்னும் இல்லண்ணே, சண்டை போடணும் யார்ட்டையாவது. அதனாலதான் பாக்குறது நீங்க குழந்தை மாதிரி இருக்கீங்க. அதனால பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இல்ல பாக்குறது அப்படி தெரிஞ்சு அண்ணே, பாக்குறது அப்படி தெரிஞ்சுங்கண்ணே. என்னண்ணே சண்டைக்கு வராரு? கலர் சட்டைன்ற சரி உட்காருண்ணே. உங்களை சொன்ன மாதிரி கத்துறீங்க. உட்காருங்க. மதுரையில வேற யாரு இருக்குதுங்க? நீ யார பேசுற? 2 பேர் தான் இருக்கும். கலர் சட்டைன்ற இந்த உலகத்துல நீங்க 2 பேர் தான் இருக்கீங்களா? அதிசயமா. கமலஹாசன்னா நாங்களா? கமலஹாசனா கலர் சட்டை போட்டா கமலஹாசனா? இல்ல கமலஹாசன் சொன்னாப்பா. ஒண்ணு இல்ல சார் உட்காருண்ணே. வேற ஒரு போல இருக்குல்ல. நான் அடிக்கிட்டோமா? அடிக்குவோமா? அடிக்கலாமா? பையன் விடுவா. நானும் அதான் சொல்றேன். சின்ன பையங்கிறதான் பாக்குறேன். சின்ன பையனா? இல்ல நான் சின்ன பையன். அதுக்கு சொல்றேன். உங்களுக்கு சொல்லுனேன். நீங்க தான் பாக்க எருமாடு. யாரடா எருமா மாட்டிட்டு இருக்கு? இல்ல என்னன்னா நீங்களும் சண்டைக்கு வரீங்க. பாவனே அவர்தான் ஏதோ அறிவு கட்டுதாம சண்டைக்கு வர. யாரு அறிவு கட்டு? இல்ல யாரும் அடிக்கிறீங்க? மெரினா பீச்ல வந்து சுண்டல் வித்துட்டு இருக்கேன். கால் இருக்கு. சுண்டல் விக்கிற மாதிரி தான் இருக்கு தம்பி. அப்படிங்களா? ரொம்ப சாரி சார். ரொம்ப கடுப்புல இருக்கேன். கடுப்புல இருக்கீங்களா? இல்ல கடுப்புல இருக்கீங்களா? கடுப்புல இருக்கனா போயிட்டு அடுப்புல இருக்கிறான். வேலையை பாரு போடா. இல்லண்ணே கோவப்படாதீங்க. ஏன்னா முறைக்கிறீங்க? முறைக்கிற மரப்புல மூக்கு கீழே வந்துட்டு போகுது. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதுண்ணே, நான் மோசமான ஆளு. இந்த ஏரியாவிலேயே சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. செம்பரம்பாக்க ஏரி தான். ஆனா கொஞ்ச நாளா இப்ப இங்க புழல் ஏரியில சுத்திட்டு இருந்தேன்.
வேற ஒண்ணும் இல்ல. யாரா பார்த்தா அடிக்கணும்னு தோணும், அதுக்காக தான் சொல்றேன். உங்க மூஞ்ச பார்த்தா கொஞ்சம் குழந்தை மாதிரி இருக்கு, அதனால விட்டு போறேன், வேற ஒண்ணும் இல்ல. குழந்தையா? என்னண்ணா அவர் ரவுடி மாதிரி இருக்காரு, அவரே அமைதியா உட்காந்துரு. குழந்தை மாதிரி நீங்க என்ன சொல்றீங்க? யாரியா குழந்தை? நீங்க புட்டுலாம் வச்சிருக்கீங்க மண்டைய வச்சிருந்தா குழந்தையா? இல்லண்ணே, ஒரு பால்டா பேசி இருந்தா ஒரு பால்டா பேசி இருந்தா விடு மச்சி. அண்ணன் மச்சி சொல்றாருல, போனேன் உட்காருனேன் கோவப்படாது உட்காருங்க. யாருன்னு தெரியல, விடு தட்டி விடு. அவன் குழந்த மாதிரி இருக்கிறதுனால கை ஃபுல்லா நம்ம நாளை கை வச்சா இப்போ அமைதியாயிருவான். போயிட்டே இருக்க போறான், பார்த்துட்டே ஓட போறான். யார பார்த்து ஓடிடுவாங்கிறீங்க? அப்படியே சொட்ட மண்டையில ஒரு அட்டி வச்சோன்னு பொழிச்சுடுங்கள. அதான் மதுரைக்காரங்கல்ல, சூடு வச்சலன்னா கொஞ்சம் தண்ணியில விட்டு ஆத்திக்கிங்க, இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு ஆத்திக்கிங்க. அவர் கொஞ்சம் கூட்டிட்டு போங்க. ஏன்னா பொழிச்சுன்னு அடிச்சாலும் அடிச்சு போடுவேன். சில கோவக்காரன் அவன்கிட்ட. இல்ல இல்ல இல்லண்ணா, அப்படி இல்லைண்ணா, அதான் உனக்கு பிரச்சனை. இடுப்புல கொஞ்சம் பிரச்சனை இருக்குண்ணே, அதான் எடுத்து விடுறீங்களா? அதெல்லாம் கேட்டேன். இல்ல இல்ல அதான் கேட்கல. இல்ல எடுக்கணும் சொல்லி எடுத்துடலாம். ஒரு பச்சை மண்ணை 2 பேர் சொல்லி உனக்கு எடுக்கணும்னா சொல்லி எடுத்துக்கலாம். இடுப்பு இல்ல, உனக்கு ஃபுல்லா எடுத்துக்கலாம். நான் சாரி உட்காரு வாங்க உட்காரு. டேய் நீ போடா, இங்க இருந்து ஃபர்ஸ்ட் போடா. சரி நான் போறேன். எங்கேயோ ஆயிரத்தி பிரச்சனை வந்து உட்காந்துட்டு. உங்க மனசுக்காக விடுறானே இவரை, நான் அடிச்சு இங்கே போச்சு போடும். இல்ல உங்களை சொன்னானே, அவனையா கை கட்டி அவரு தோஸ்து, நாங்க 2 ஃப்ரெண்டு, இன்னைக்கு அடிச்சு போன நாளைக்கு கூடிப்போம். ஏன்னா என்ன சின்ன பசங்க எல்லாம் கூட சவாலாக வச்சுக்கிறேன். என்னண்ணே சொல்ல மாட்டியாண்ணா? உனக்கு எதுவும் நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். விளையாடுறதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் வந்து உட்காந்து. ஆமாண்ணே, நாங்களே நாளாமா போகுது, பாத்துக்கோ. புரியல நீ பேசிட்டே இருக்க. அப்ப நாங்களா பண்ண யாரு வேலூர் ஜெயில வெள்ளை எடுத்து பாளையங்குடியில படுத்து தூங்குனாங்க. போடா, அடி வாங்கிட போறடா. சரி உட்காருண்ணா, போனேன். நீ எந்திரியா ஃபர்ஸ்ட். நீ எந்திரிங்க வந்து. எந்திரா. நீ எந்திரா ஃபர்ஸ்ட். மச்சான் கையெல்லாம் நீட்ட கூடாது. ரொம்ப கொஞ்சம் நேரம் வந்து வைக்கணும். அண்ணா என்ன ரொம்ப கொஞ்சம் நேர. என்னண்ணா நீங்களும் கோவப்படுறீங்க? நீனாதான் பேசிட்டு இருக்க வந்து. சும்மா தமாசா காட்சி பார்த்தேன். என்னண்ணா கோவப்படுறீங்க? யார் நீ ஃபர்ஸ்ட் கலாய்க்கிறதா? மூஞ்ச பார்த்தா அவர் தெரிஞ்சு கலாய்க்கும் கலாய்க்கிற மாதிரியாடா தெரிஞ்சு உங்களுக்கு? எழுந்துரு போடா ஃபர்ஸ்ட். நீ நடா, நீ இருக்கிற என்னடா இல்ல நீ சொல்லு. என்ன உனக்கு உங்களை சண்டை போடல? இல்ல உங்களுக்கு யாரு போட்ட நினைச்சுக்கோ. சண்டை போட்டுக்கலாம். அடிக்குவோமா? அடிக்கலாமா? வா போட்டுக்கலாம், வா சண்டை போட்டுக்கலாமா? சட்டை கட்டுங்க. அடிக்கிறதுக்கு என்ன சட்டையை கழட்ட சொல்ற? அப்படி இல்ல, என்ன ரெஃப்ரி மாதிரி பாத்துட்டு என்னடா பாத்து நீ பண்ணிட்டு பண்ண. நீ தான் பண்ற பாரு. நேரம் சரி உண்மையிலே சொல்றானே, உங்களதான் காமெடி பேசுறது. ஆனா இவரு தான் காமெடி பேச போயிரு. சும்மா தான் பேசுறது சொல்றீங்களா? செயின் விட்டுருங்க. ஏய் வார்த்தை தேவையில்லாத பேச்சு எல்லாம் பேசக்கூடாது. ஓ கிளம்பிடு. ஒரு நல்ல இதுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். இங்க ஏதோ கூடாது உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஒரு மைண்ட்ல அப்படியே காமெடி அவுக்கலாம் கூடாது. வாழலாம் சரி. வால் அது எங்க இருக்கு? அதான் நீ அவுத்து நிக்கிறியா? இப்ப எல்லாம் ஒஞ்சிரும். இப்போ வாளுகள் எல்லாம் வால் உடஞ்ச வால் நிற்க தானே முடியும், உடைக்க முடியுங்க. உனக்கு ஒஞ்சிரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. கிளம்பு சார். மேல அன்பா சொல்லுங்க தம்பி. அப்படி போட தம்பி, நான் போட போறேன். இதுதான் உங்க ஊர்ல அன்பா? சூப்பர், அன்பை நல்லா காட்டுறீங்க. நானும் ஒரு அன்பை காட்டணுமா? கிளம்புடா சார். கிளம்பு. மண்டே என்னடா பாத்துட்டு இருக்கா? சும்மா வந்திருக்கோம் இங்க. நீ வேறடா கிளம்புன்ட்டேன். போயடா நீ. போறேன் கம்பெனி சொல்ல போறேன். அது கம்பெனி கூட்டு போனேன். நீ போடா ஃபர்ஸ்ட். இங்க வந்து
இல்லை கம்மன் நான் போயிருப்பேன் பேசி ஒரு அடியாக இப்ப நீ வாங்கியிருந்தா போவான்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் தெரியுது நல்லா. என்னடா ஏதோ நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் உனக்கு. கிளம்பு. ஏதோ சின்ன பையன் போனா போது விட்டு வச்சுருந்தா இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. போடா. போறேண்ணா இருண்ணா ஏன்னா அண்ணா அல்றா கை வைக்கிறா. யாரு மேல கை வைக்கிறா? ஆம்பளை தானே பொம்பளை மேல கை வச்சாலும் இப்போ பதறீங்க. ஆம்பளை தானே போடா. அவர் ஆம்பளை ஒரு ஆம்பளை போறியா இல்லையா இப்போ? சரி கிளம்பு. டேய் இல்ல இல்ல ஒண்ணு சொல்லதானே என்னடா ஒண்ணு சொல்லிட்டு என்னடா பிரச்சனை? ஒண்ணு சொல்லிக்கிறேன் சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். என்னடா சொல்ற? யூடியூப் சேனல் இல்ல சும்மா யூடியூப் சேனல் ஒரு காமெடி வீடியோ போடுறேன். யூடியூப் சேனல் சும்மா ஒரு கேமரா எங்க இருக்கு கேமரா? அங்க பாருங்க சும்மா பாருங்க டென்ஷன்ல வரும். சாரிண்ணா சார் நம்ம தப்பா எடுத்துக்காங்க. சும்மா ஒரு கண்டதுக்காக நாங்கள் பண்ண உட்காருங்க கூல்ண்ணே என்ன ராஜத்ரி சிஸ்டர் யூடியூப் சேனலு சும்மா ஒரு காமெடி வீடியோ தான் பண்ணுது. அதாச்சும் சும்மா ஒரு கலாச்சாரம் வேறு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ நாங்கள் யூடியூப்ல போட்டுக்கலாம்ல? போடலாம்ல? சரி